நான் சொல்றதே நீ திருப்பி சொல்றியா? இவன் மாதவன் இல்ல, இவங்களும் மாதவன் இல்ல. மாதவன் ஊர்லயே இல்ல, அவரே ஃபாரின் போயிருக்காரு. ஐயோ ஏய், நீ எதுக்கு இப்ப ஷாக் ஆவற? அவன் ஃபாரின் போனதுக்கு நீ எதுக்கு ஐயோங்கற? அவர் ஃபாரின் போனதுக்காக ஐயோ சொல்லல, போயிட்டாரே அதுக்குதான் ஐயோ சொன்னேன். போயிட்டாரு இல்லையா? ஃபாரினுக்கு போயிட்டாரு. அது இல்லம்மா, நான் ஆபீஸ்ல வரும்போது அவர் இல்லையே, அதுக்கு ஐயோன்னு சொன்னேன். சரியா, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த, எதுக்காக நீ மாதவனை பார்க்கணும்னு சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா மாதவனை பார்க்கலான்னு வந்தேன். கேஸா? சார் 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 வாங்க சார், நிக்கிறீங்களே சார், நீங்க உட்காருங்க சார். ஏய் வழி விடுறே. டேய் சார், போய் காபி வாங்கிட்டு வாடா, போடா. இல்ல சார், உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சொல்லுங்க. போடா. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம், காஃபியும் வேணாம். டீ வேணுமா சார்? மாதவன் சார் என்னைக்கு ஊர்ல இருந்து வருவாரு? அவர் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார். ஒரு வாரமா? ஆமா சார், ஆமா சார். நீங்க ஒன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார். நீங்க கேஸ் என்னன்னு சொல்லுங்க சார், அத நாங்க டீல் பண்றோம் சார். நீங்களா? என்ன சார் நீங்களான்னு கேவலமா கேக்குறீங்க? மாதவன் சாரோட பல கேஸ்களை நாங்க தான் டீல் பண்ணிருக்கோம். இந்தியால இருக்க கேஸ் எல்லாம் நாங்க பார்த்து போங்க நம்பிக்கையில் தானே அவர் ஃபாரின் போயிருக்காரு. ஐயோ அப்படியா? ஆமா சார், ஆமா சார். சார் உங்க கேஸ் என்ன நீங்க சொல்லுங்க சார், நாங்க முடிச்சு கொடுத்துறோம். என் பேரு தனுஷ்கோடி. அது ஒரு கேஸா சார்? இல்லம்மா, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். இவனா? ஏ கௌசல்யா, பெரிய கோடீஸ்வரனாண்டி, எப்படியாவது அமைக்க போட்டு ஃபீஸ கறந்துடலாம். ஆமாத, ஆனா அந்த அளவுக்கு கோடீஸ்வரர் மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ண கூடாது, நம்ம கடமையை செய்யணும். சார் நீங்க சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்ன? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தேன். என்ன சார் பெரிய கோடீஸ்வரன் சொல்றீங்க, 10 லட்சம் ரூபாய் தான் கையில வச்சிட்டு இருந்தீங்களா? ஏமா கோடீஸ்வரனா பணத்தை கோடி கோடியா கையில வச்சு சுத்துவாங்களா? அன்னைக்கு பேங்க்ல டிராப் பண்ணது 10 லட்சம் ரூபாய், அத கையில வச்சிருந்தேன். சரி, அந்த பணத்தை காணோம், தொலைச்சனா இல்ல செலவு பண்ணனா இல்ல யாருக்காவது கொடுத்தனான்னு தெரியல. அந்த 10 லட்சம் எங்க போச்சு, என்ன ஆச்சு, அத நீங்களே கண்டுபிடிக்கணும். யோ, என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியல, நாங்க எப்படியா கண்டுபிடிக்க முடியாத? இது லாஜிக். கண்டுபிடிக்கணுங்க, அதுக்கு தானே டிடெக்டிவ் ஆபீஸர் தேடி வந்திருக்க. இந்த பாருமா, அந்த 10 லட்சத்தை நீங்க கண்டுபிடிச்சா அந்த 10 லட்சத்தையும் உங்களுக்கு ஃபீஸா தர. 10 லட்சம் பீஸா? ஆமாங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த பணம் எப்படி போச்சுன்ற கணக்கு தான் முக்கியம். நாங்க இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த பணத்தை நீங்க எங்க போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அது தெரியாதானமா உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி, அதை யாராவது எடுத்துருப்பாங்க நீங்க சந்தேகப்படுறீங்களா? 4 பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. 4 பேரா? ஆமா. இது போதுமே சார், ஆளை காட்டுங்க, நாயடி பேயடி அடிச்சு பணத்தை கறந்துறோம். நோ நோ, இந்த கேஸை நீங்க ரஃபா டீல் பண்ண கூடாது. முதல்ல ஆளு யாருன்னு காட்டுறேன், நீங்க கண்டுபிடிக்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். இந்தாங்க போடுங்க. பென் டிரைவா? போடு. இருங்க, நான் முதல்ல சந்தேகப்படுற ஆள் என் பொண்டாட்டி. இவதான் என் பொண்டாட்டி, பேரு தனம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்திகம். उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. मातः समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते. श्री स्वामी निश्रित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्. मातः समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते. श्री स्वामी निश्रित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्.
तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिरर्चिते वृषशैलनाथदयिते दयानिधे अत्र्यादिसप्तऋषयः समुपास्य सन्ध्या। என்ன அப்படி பாக்குறீங்க? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன பணம் என்ன தேவைப்படுதா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தா கூட ஈவினிங் கொடுத்துறேன். 1,00,000 ரூபாயா? என்ன பணத்தையே பார்க்காத மாதிரி வாய பொழக்கிற? கட்டு கட்டா எவ்வளவு பணத்தை அடிக்க வச்சிருப்ப. உங்ககிட்ட இருக்குமே 1,00,000 ரூபாய் கொடுறா, ஈவினிங் கொடுத்துறேன். என்கிட்ட 10 பைசா கிடையாது. என்ன தனத்துக்கிட்ட துட்டும் திருப்பதியில லட்டும் இல்லைன்னா யாராவது நம்புவாங்களாடா செல்லம்? மனசாட்சியே இல்லாம போய் சொல்றேடா. சத்தியமா உங்ககிட்ட பணம் இல்ல? இல்லன்றல. அப்ப என்கிட்ட இருந்து டெய்லி 1000 வாங்குறிய, அதெல்லாம் என்னடா பண்ற? ஏங்க நான் என்ன லாக்கர்ல அடக்கி வைக்கிறதுக்கு பணம் வாங்குறேன்? நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? என்ன விலைவாசி விக்குது தெரியுமா? நானே ஏதோ இழுத்து பிடிச்சி சிக்கனமா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். அப்போ உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இல்ல? இல்லன்னு சொல்றேன்ல, நம்புங்க. சும்மா இம்சப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா, உங்ககிட்ட இல்லாத பணமா? எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க நீங்க? என்கிட்ட பணம் இருக்குமா, ஆனா இப்ப இல்ல, ஈவினிங் தான் வரும். தபார் வெறும் 5,000 ரூபாய் தான் வச்சிருக்கேன். ஏய், என்ன இருக்கிற பணத்தையும் பிடிக்கிட்ட? உங்களுக்கு தேவை 1,00,000 ரூபாய் தானே? இந்த 5,000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நானாவது வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குவேன். ஏய், என்னடி இப்படி பண்ற? பெட்ரோலுக்கு காசு வேணும்டி. கால் இருக்குல்ல, நடந்தே போங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? அடே, ஏய், இருக்கிறதும் போச்சா? அப்பா இன்னைக்கு வரவு. இன்னைக்கு வரவு 5,000 ரூபாய். என்ன சார், உங்க வைஃப் இவ்வளவு கஞ்சமா இருக்காங்க? ச்சே, பணம்னா பேயா அலையற? சார் டவுட்டே இல்ல சார், உங்க பொண்டாட்டி தான் பணத்தை எடுத்திருக்கணும். எனக்கு அந்த டவுட் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. கல்யாணம் 25 வருஷத்துல இது மாதிரி பணம் காணாம போனதே கிடையாது. 25வது வருஷம் வித்தியாசமா இருக்கட்டும் என்ன பண்ணிருப்பாங்களோ. என்ன டார்ச்சர் பண்ணி பணத்தை புடுங்குவாளே தவிர இது மாதிரி திருடுவாளான்னு எனக்கு தெரியலையே. சரிங்க சார், அடுத்த ஆளு யாருன்னு சொல்லுங்க. ஹலோ, ரெஸ்டாரண்டா? என்ன சார் வெறும் முட்டை மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க? தந்தூரி, மீன், சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணேனே, எங்க? என்ன மறந்துட்டீங்களா? இது உங்கள் பதிலா சார்? சீக்கிரம் குடி ஆயிப்போது சார், பசி வயிற்று கீழ். எல்லி நீங்கள் ஏற்கனவே கொடுத்தா இப்போ அதெல்லாம் நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க.
பத்து பைசா போதும். பொண்ணை பெத்தனா இல்ல கிரைண்டரை பெத்தனானே தெரியல. எந்த நேரமும் அரைச்சுக்கிட்டே இருக்கு. அம்மாடி, பாத்து பாத்து மெதுவா முழுங்கிட்டு பேசு. ஏமா, சிட்டில இருக்கிற ஒரு ஹோட்டல் விட மாட்டியா? எல்லா ஹோட்டலையும் பூந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுற. ஹோட்டல் பில்லு கிரெடிட் கார்டுல ஓவரா எகுறுதுமா. கட்டுக்க நீ இருக்கப்பா. அம்மாடி, நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச பணம் எல்லாம் ஹோட்டலுக்கு பில்லு கட்டியே கரைஞ்சிடும் போல இருக்கு. எனக்கு ஒரு நாள் 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். 10 லட்சமா? எதுக்கு? பாக்ஸ் எடுத்துப்பா. அதுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. நீ பண்ணிட்டு கொடு. உன் பொண்ணு மகா சீக்கிரமே மெகா பாக்ஸ் ஆயிடுவா. சாம்பியன் ஆஃப் இந்தியான்னு பட்டம் வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்குறேன். மா, பட்டத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுமா. உழைப்பாலையும் திறமையாலும் தான் வாங்க முடியும். அதெல்லாம் உனக்கு ஒத்துப்பட்டு வராதுமா. பேசாம சாப்பிடுற போட்டி எதுனா இருந்தா கலந்துக்கோ. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கட்டாயம் உனக்கு தான். பெட்டு பொண்ணை கிண்டல் பண்ணியா? உன் பொண்ணு அங்க அடிச்சதுக்கு இங்கே கத்துற? யோ, என் பொண்ணு எப்ப எங்க நினைச்சாலும் அங்க கத்துவையா? சாதாரணமா கத்துவியா இல்ல நல்லா விசில் அடிச்சு கத்துவியா? இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டேனே பயத்துல கத்துவேன். அத பெத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது ஏன் கவலை? நீ கவலைப்படாத. முதல்ல பணம் எப்படி போச்சுன்னு அதை யோசி. அதையும் யோசிக்கணும். உன் பொண்ணு உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிருக்கு. அதை நீ கொடுத்துருக்க மாட்ட. அப்போ நிச்சயமா அந்த 10 லட்சத்தை உன் பொண்ணு தான் எடுத்துருக்கணும். தம்பி, இந்த ஆபீஸ்ல நீ எடுப்புன்னு சொன்னாங்க. உனக்கே இந்த யோசனை வரும்போது பல ஆபீஸுக்கு ஓனர். எனக்கு அந்த யோசனை வராதா? என் பொண்ணு பணம் கேட்டது நேத்து, ஆனா பணம் காணாம போனது போன வாரம். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு எப்படி பணத்தை எடுத்திருக்க முடியும்? ஐயோ, என்னையா இது? க்ளூவும் கொடுக்க மாட்டாங்க, குழப்பியே விடுற. இப்ப நாங்க யார் மேலயே சந்தேகப்படுறது? அத்தை, மொத்தம் 4 பேர் மேல சந்தேகம்னு சொன்னார்ல. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்கல்ல. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நாம முடிவு பண்ணலாம். மிஸ்டர் தனுஷ் கோடீஸ்வரர், மீதி 2 பேரை காட்டுங்க. அடுத்து யாரு இருக்கா? காட்டுறேன். அடுத்து என் வீட்டு வேலைக்காரி லிங்கா? சிங்க். அதான் லிங்க். ஐயோ, உஷிக்கு வாய மூடு. பாரு. வனஜா, எப்படி இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அம்சமா இருக்க. அது மேலுக்கு தான். ஆனா என் மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கு. கஷ்டமா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. நான் என்னன்னு சொல்றது? நான் ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அவசரமா 10,000 ரூபாய் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா என்ன? வச்சிட்டேன். வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வந்து வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க. நன்றியா? நமக்குள்ள எதுக்கு நன்றி? நன்றி சொல்லி என்ன அந்நியன் ஆக்கிடாத. வேற ஏதாவது சொல்லு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அது என்ன தேவை? தொடையா ரொம்ப வழியுதியா? ஏயா, நீ இவ்வளவு பெரிய சொல்லு பாசியா? ஏயா, ஹவுஸ் ஓனர்னாலே இந்த வேலைக்காரிங்களை கரெக்ட் பண்ணிடுவீங்களாயா? ச்சே, வேலைக்காரிங்க என்ன கரெக்ட் பண்றதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்களாயா? அத்தை, இந்த ஆளை மட்டும் ஏன் குத்த சொல்றீங்க? அவளும் பாருங்க, இந்த மூஞ்ச பார்த்தே என்னமா அசடு வழியா? ஏய், சில வேலைக்காரிங்க இப்படிதாண்டி. அப்படி அசடு வழிஞ்சுதான் இந்த மாதிரி சில வேலைக்காரிங்க வீட்டுக்கு சொந்தக்காரிங்களாவே ஆயிட்டாங்கடி. யோ தனுஷ் கோடி, இங்க பாரியா, நான் கன்ஃபார்ம்டா சொல்றேயா, இந்த வேலைக்காரி தான் 10 லட்சம் ரூபாய் திருடி இருக்கணும். எடுத்தாரா இல்ல இவரே எடுத்து கொடுத்தாரான்னு தெரியலையே. சார் தான் அவன் மேல செம்ம கிக்குல இருக்காரு. ஐயோ, எடுத்தாளா இல்ல இந்த ஆளு கொடுத்தாரான்னு அவளை 4 தட்டு தட்டுனா தெரிஞ்சிருப்போம். ஐயோ, வேலைக்காரி அடிக்காதீங்க. ஏயா? அடிச்சா அவ வேலைக்கு வர மாட்டா. அப்புறம் என் பொண்டாட்டிகளே கஷ்டமாயிடும். யோ, பொண்டாட்டி கஷ்டமாயிடுமா இல்ல உனக்கு கஷ்டமாயிடுமா? 2 பேருக்குமே தான். அடிக்காம மிரட்டாம எப்படியா அவகிட்ட உண்மையை வர வைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எந்த டார்ச்சரும் பண்ணாம தான் நீங்க விசாரிக்கணும். வனஜா படத்தை எடுத்திருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவதான் எடுத்தாளான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியணும். எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, வேலைக்காரி தான் முக்கியமா? இங்க பாருங்க, எனக்கு கணக்கு டேலி ஆகணும். யார் எடுத்தாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியணும். யோ,
இங்க பாரியா, வேலைக்காரி தான் எடுத்தான்னு கணக்க டேலி பண்ணிட்டு ஃபீஸ் எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே. அது எப்படிங்க? உண்மை தெரியாம ஒருத்தர் மேல பழிப்பட கூடாது. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா வனஜா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நீங்க உண்மையை கண்டுபிடிங்க. அதுவும் வனஜாவுக்கு தெரியாம கண்டுபிடிக்கணும். யோ 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 யோ, ஏ பைத்தியமையா நீ? ஓடவும் விடுற, காலை பிடிச்சி இழுக்கவும் செய்யற. இந்த கேஸ் நம்ம எப்படி தான் முடிக்கிறது? டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நாலாவதா ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னார்ல, அந்த ஆள் யாருன்னு பார்த்து முடிவு பண்ணுவோம். Okay. யோ, அந்த நாலாவது ஆள் யாரியா? நான் தான். நீயா? ஆமாங்க, எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதான் தெரியுமே, வேலைக்காரி வனஜா. இது வேறங்க. தோட்டக்காரியா? இல்லங்க, வெயிட் அண்ட் see. வெள்ளக்காரியா? டேய், அடுத்த வீடியோ போடுறா போடுறா. வனஜோ, மணி 6 ஆச்சு. வந்துட்டேன். வனஜா, வந்துட்டேன். சீக்கிரம் ஊத்து. நீங்க இருங்க. மெதுவா மெதுவா மெதுவா. கேட்டா கேட்டத கொடுப்பே, கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா. சரக்கு அடிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள நான் ஒரு கொலையே பண்ணிருந்தாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வராது. அந்த அளவுக்கு நான் பிளாக் அவுட் ஆயிடுவேன். சோ இந்த மாதிரி நேரத்துக்குள்ள என் பணத்தை தொலைச்சிட்டேனா, இல்ல யாருக்காவது கொடுத்துருக்குனா, அதுவும் இல்லனா நான் சொன்ன 3 பேர்ல யாராவது எடுத்துருக்கலாம்ல, இல்லையா? யோ, முதல்ல உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது உண்மையா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? பணம் காணாம போன அன்னைக்கு பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். பாருங்க, கொண்டா கொண்டா, புக்ல என்ட்ரி ஆயிருக்கு. ஆமா, என்ட்ரி ஆயிருக்கே. சரியா, நீ கவலைப்படாத. அந்த 3 பேரையும் விசாரிச்சு பணம் எங்க போச்சு, எப்படி போச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரிங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இத அந்த 3 பேருக்கு தெரியாம விசாரிக்கணும். இது வேறயா? என் பொண்டாட்டி, என் பொண்ணு, வேலைக்காரி, இவங்களுக்கு யாருக்குமே நீங்க விசாரிக்கிறது தெரியக்கூடாது. என்னையா நீ வந்ததுல இருந்து இன்சம் பண்ணிட்டு இருக்க? சம்பந்தப்பட்ட ஆளுக்கே தெரியாம எப்படியா விசாரிக்க முடியும்? விசாரிக்கணுங்க, அதுதானே டிடெக்டிவோட மூளை. இப்போ ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டான். அந்த பணத்துக்கிட்ட போய், ஏயா உன்னை யாரு கொலை பண்ணது, எப்படி என்ன கேட்க போறோம்? இல்ல துப்பறி தானே கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இதையும் கண்டுபிடிங்க. அதுக்கு தானே 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறேன். சரியா, நீ போயிட்டு வாயா. எப்படியாவது இந்த கேஸ கண்டுபிடிச்சு எங்க திறமையை நாங்க நிரூபிக்கிறோம். போயிட்டு வாயா. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். என்னத்த மூஞ்சில கோலம் போட்டு போறாரு? படி போடி. வேதாள உலகம் மாதிரி இருக்கு இவன். என்ன வரதா என்ன 10 லட்சம். இந்த வேலைக்காரி எபிசோட் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? நாலு பேர் மேலயும் சந்தேகம் இருக்குதா? அந்த ஆள் சொல்றான். அப்படின்னா அந்த 4 பேர்ல பணத்தை யார் எடுத்திருப்பா? இந்த கேஸ நாம அத்தை கூட சேர்ந்து டீல் பண்ணா வரப்போற 10 லட்சத்தையும் எங்க அத்தையே எடுத்துக்கோம்.
So, நாமளே இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸை வெற்றிகரமா முடிச்சிட்டா 10 லட்சம் பணமும் வரும். நமக்கு பேரு புகழ் பெருமை எல்லாமே வரும்.